மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எழுப்புதலை குறித்து நாம் பல விதங்களிலே தியானித்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து அந்த அபிஷேகத்தை பெற்று நாம் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்விலே பல மாற்றங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நான் உங்களுக்காக எழுப்புதலை குறித்து நான் என்ன பேச வேண்டும் என்பதாக நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்தார். அது அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 ஒரு 3 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1 3 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த இடத்துல அழகான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையில் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆசாரியர்கள் அந்த சபையில் இருக்கிறாங்க. அந்தியோகியா என்று சொல்லுகிற பட்டணத்தில் இருக்கிற ஒரு சபை. இந்த சபையில் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளும் அங்கே இருக்கிறாங்க. அந்த சபையில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். அந்த சபையில் சவுல் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதரும் பர்னபா என்று சொல்லுகிற தேவ மனிதரும் அங்கு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரை ஆராதித்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எங்க? ஒரு சபையில். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு சபையில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். சபை என்பது கர்த்தர் தங்கியிருக்கிற ஒரு இடம், கர்த்தர் வாசம் செய்கிற ஒரு இடம். சபையிலே இன்றைக்கு அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. சபை என்பது வருமான ஸ்தலம் அல்ல. சபை என்பது காணிக்கை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் மாத்திரம் அல்ல. சபை என்பது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, ஜெபிக்கிற, அபிஷேகத்தினால் நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு இடம்தான் சபை. இன்னைக்கு அநேக சபைகளில் தாறுமாறான உபதேசங்கள், தாறுமாறாய் போதனைகள், தாறுமாறான காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது பல விதங்களிலே ஜனங்களை, விசுவாசிகளை நிர்பந்தப்படுத்துகிறார்கள். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த சபை
ஏற்கனவே ஜெபிக்கிற சபை, ஏற்கனவே அந்த சபையில் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஏற்கனவே அவங்க உபவாசம் எடுக்கிறவங்க. ஆனால் அந்த சபையில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, சபைகளிலே தான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். அந்த சபையானது தான் தேசத்துக்கு கடந்து செல்ல போகிறது. நம்முடைய சபைகளிலே கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வரும்படியாக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். இந்த சபை எழுப்புதலை அடைகிறது. இன்னைக்கு அநேக சபைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூங்கிட்டு இருக்கு. சபை என்பது கட்டடம் என்பது இருக்கிறது. கட்டடம்தான் சபை, கட்டடம்தான் எல்லாம், அதுக்குள்ள வந்துட்டா போதும் என்று உபதேசமும் அப்படிப்பட்ட மாய்மானமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் சபை, கைவேலையினால் கட்டப்பட்ட சபையில் கர்த்தர் வாசம் பண்ணுவதில்லை. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு அநேக சபை இருக்கத்தான் செய்து, பலவிதமான டினாமினேஷன்ஸ் இருக்கு, பலவிதமான கோட்பாடுகள் நிறைந்த கிறிஸ்தவ சபைகள் உண்டு. ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுவாங்க, உயிர் பெற்ற சபைன்னு சொல்லுவாங்க, அக்னினால் நிரப்பப்பட்ட சபைன்னு சொல்லுவாங்க, ஆதி திருச்சபைன்னு சொல்லுவாங்க, நாங்கள் தான் முன்னாடி இருந்து வந்தோம் சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஆதி நாட்களில் இந்த சமுதாயத்துக்கு இயேசுவை அறிவித்தோம் சொல்லுவாங்க. அப்படி பலவிதமான சபைகள் தேசத்தில் உண்டு. ஆனால் சபையெல்லாம் எப்படி இருக்குது? தூங்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இது கடைசி காலம். சபை எப்படி தூங்குது? நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக மணவாளன் வருவதற்காக 10 கன்னிகைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இவங்க 10 பேரும் விளக்கோடு கூட, தீவட்டிகளோடு கூட, 5 பேர் எண்ணெயோடு கூட, மொத்தம் 10 பேர் அங்கே கூடி இருக்கிறாங்க. இந்த 10 பேரும் போய் என்ன பண்ணிட்டாங்க? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து, அப்ப என்ன பாருங்க, போனவங்க 10 பேர், ஆவிக்குரியவனா இருந்தாலும் சரி, எண்ணெய் வச்சுட்டு இருந்தவனா இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெறாம ஆவியானவர் இல்லாம எண்ணெய் இல்லாம இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் தூங்கிட்டாங்க. கடைசி காலத்தில் அதுதான் நடக்கும். எல்லாரும் தூங்கிட்டாங்க. இன்னைக்கு சபை தூங்கிட்டு இருக்கு. சபையில் ஒரு எழுப்புதல் வேணும். நான் தான் அந்த மாதிரியான சபைக்கு போறேன், எங்க சபை மாதிரி யாரும் கிடையாது, நீ அப்படி சொன்னீங்கன்னா சம்திங் ராங். சபை இந்த கடைசி காலத்தில் தூங்கிட்டு இருக்கு. இந்த 10 கன்னிகைகளை கர்த்தர் தானே ஆயத்தப்படுத்தினார், கர்த்தர் தானே மணவாளன் வரப்போகிறார் என்று சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்தி அனுப்பினார். ஆனால் என்ன நடக்குது? இந்த 10 பேரும் போய் கண் விழித்து காத்திருக்கல. எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கல. போனவங்க 10 பேரும் தூங்கிட்டாங்க. ஏதோ 5 பேர் தெரியாத தனமா எண்ணெயை கையில் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க தப்பிச்சிக்கினாங்க. இந்த 5 பேருக்கு எண்ணெய் இல்லை, அதனால எண்ணெய் வாங்க போனாங்க, மணவாளன் வந்துட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை குறித்து ஆவியானவர் சொல்லுகிற காரியம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. உங்கள் சபை தூங்குச்சின்னு சொன்னால் எழுப்புதலை காண முடியாது. சபை எழுப்புதலாகணும், சபை விழித்திருக்கணும்.
நினையாத நாளிகையிலே, நினையாத நேரத்தில் மணவாளன் வரப்போகிறார். நாம் மணவாட்டியாகிய சபை விழித்திருக்கணும். அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற அந்த சபை விழிப்போடு கூட இருந்தது, ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொண்டது. அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள், அவர்கள் ஆவலோடு கூட தேவனை ஆராதித்தார்கள். அந்த சபை எப்பொழுதும் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆண்டவரை தேடுகிற சபையாய் இருந்தது. அந்த சபையில எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். எப்படி எழுப்புதலை கட்டளையிட்டார் பாருங்க. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படியாய் பேசுகிறார் பாருங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். முதல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற சபைதான் எழுப்புதலை காணும். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் சபையில. மனிதர்கள் பேசல, அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகள் பேசல, அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் பேசல, ஆவியானவர் பேசுறார். ஆவியானவர் திருவலம் பற்றினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் பேசினார் என்ற அர்த்தம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க சபையில் ஆவியானவர் பேசலன்னு சொன்னா அது தூங்கிட்டு இருக்கிற சபை. உங்க சபையில் ஆவியானவர் கிரியை நடப்பிக்கணும், பேசணும். ஆவியானவர் திருவலம் பற்றணும். ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடணும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆவியானவருக்கே இடம் இல்லாத சபைகள் அநேகம் உண்டு. மாம்சீக சிந்தனையோடு கூட செயல்படுகிற சபைகள் அநேகம் உண்டு. அல்லது ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி அவங்க இஷ்டம் போல நடத்துகிற சபைகளும் உண்டு. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு எழுப்புதலை காண வேணும்னா உங்க சபைக்காக நீங்க ஜெபிக்கணும். உங்க சபை எழுப்புதல் அடையணும்னா ஆவியானவர் உங்க சபையில பேசணும். உங்க சபையில பேசலன்னு சொன்னாக்கா அது சபை அல்ல, அது வெறும் கூட்டம் கூடுகிற ஒரு இடம். பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றலன்னு சொன்னாக்கா அது சபை அல்ல. அது ஏதோ கூடுறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்க, கடந்து போறீங்க. இதை எல்லா மதத்திலும், எல்லா ஸ்தலங்களிலும், எல்லா இடங்களிலும், மண்டபங்களிலும், திருமணங்களிலும் இது நடக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ஒரு சபை எழுப்புதலை காண வேண்டும் என்று சொன்னா உங்க சபையில ஆவியானவர் பேசணும். மனிதர்கள் பேசுகிற வார்த்தைக்கு அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் உங்க சபையில பேசணும். அவருக்கு இடம் கொடுக்கிற சபைதான் எழுப்புதலிலே ஆண்டவர் வரும் பொழுது பங்கடைய முடியும். இன்னைக்கு சபைகள் எழுப்புதலை குறித்து பேசுவாங்க, ஆவியானவருக்கு இடம் தர மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க சபையில் ஆவியானவர் பேசியிருக்காரா? உங்க சபையில் ஆவியானவர் பேசியிருக்கிறாரா? என் சபை தான் பெருசுன்னு சொல்றோமே, எங்க பாஸ்டர் தான் பெரியவர், எங்க சோ தான் பெரியவர், அப்படி இப்படி எல்லாம் சொல்றோமே. உங்க சபையில மனுஷன்ல பேசிட்டு இருக்கான், உங்க சபையில படித்த படிப்பல்ல பேசிட்டு இருக்கு, உங்க சபையில தத்துவங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கு, உங்க சபையில சோசியலிசம் எல்லாம் பேசிட்டு இருக்கு, உங்க சபையில மற்ற இந்த உலக காரியங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கு. ஆவியானவர் பேசுறாரா? ஆவியானவர் பேசுறாரா? இங்க என்ன பேசுறாரு? ஊழியத்தை குறித்து பேசுறார். ஊழியத்தை குறித்து ஆவியானவர் பேசுறார். உங்க சபையில் ஊழியத்தை குறித்து பேசுறாரா? காணிக்கை இவ்வளவு வந்துச்சு, இவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு பேர் இப்படி வந்திருக்காங்க, அப்படி வந்திருக்கிறாங்க, இந்த கதை தானே பேசிட்டு இருக்கோம். சொந்த கதை, சோக கதை தானே ஆல்டர்லேருந்து பேசுறாங்க.
அவங்க இதை பண்ணாங்க இதை தானே பேசிட்டு இருக்காங்க. அல்ல யாரையோ ஒருத்தரை பிடிக்கலனாக்கா அவங்கள பற்றி திட்டி திருத்துறாங்கல்ல. எப்படி ஆவியானவர் அசைவாடுவார்? எப்படி ஆவியானவர் திருவலம் பற்றுவார்? எப்படி ஆவியானவர் பேசுவார்? உங்க சபையில் ஆவியானவர் பேசலன்னா சம்திங் ராங். நாம் வருகைக்கு ஆயத்தமாகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தூங்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். நீங்க கன்னிகைகளாக இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், என்னை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், தீவெட்டி வைத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். மணவாளன் வரும் பொழுது அது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். தீவெட்டி வைத்திருந்தவங்க எல்லாரும் போயில்ல, தெரிந்து கொண்டவங்க எல்லாரும் போயில்ல. 10 பேரை தெரிந்து கொண்டார், 10 பேரும் தூங்கிட்டான். மணவாளன் வரும் பொழுது தீவெட்டியை தேடுறாங்க, பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பை தேடுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சபையில் இருக்கீங்கல்ல, ஏதோ ஒரு சபையில் இருக்கீங்க, உங்கள் சபையினுடைய எழுப்புதலுக்காக நீங்கள் தான் ஜெபிக்கணும். உங்கள் சபையில் ஆவியானவர் பேசுறதுக்கு எந்த மனிதனும் குறுக்கிடக்கூடாது. அது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, குறுக்கிடக்கூடாது. ஆவியானவர் பேசணும். ஆவியானவர் பேசத்துக்கு இடம் கொடுக்கணும். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் இல்லை சொன்னா சபை இல்லை. இது ஆவியானுடைய காலம், பரிசுத்த ஆவியானுடைய காலம். அவர் திருவலம் பற்ற வேண்டும். உங்க சபையில் ஆவியானவர் பேச நீங்க தான் ஜெபிக்கணும், நீங்க தான் ஜெபிக்கணும். ஆவியானவர் இங்க தெளிவா அந்த சபையில் பேசுறார். எழுப்புதல், எழுப்புதல் அங்குதான் ஆரம்பிக்குது. அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க, இன்னும் அங்கேயே அவங்கள வச்சிட்டு இருக்க. ஆவியானவர் பேசுறார், திருவலம் பற்றார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி கால எழுப்புதலிலே உங்கள் சபை ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை தான் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிற சபை. ஆயத்தமா இருக்கா உங்க சபை? நல்ல சாப்பாடு போடுறாங்க எங்க சபையில், அது ஆயத்தம் இல்லை. பிரியாணி போடுறாங்க, அது ஆயத்தம் இல்லை. எங்கள் சபைக்கு இவ்வளோ வருமானம் வருது, அது ஆயத்தம் இல்லை. எங்கள் சபை இவ்வளோ பெரிய சபை, அது ஆயத்தம் கிடையாது. எங்கள் சபையில் இவ்வளோ விசுவாசிங்க, அது ஆயத்தம் கிடையாது. உங்கள் சபையில் 2 பேர் இருந்தாலும் ஆவியானவர் பேச அனுமதி கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் பேசணும். மனிதர்களோ, தேவ மனிதர்களோ, ஊழியக்காரனோ பேசுவது அல்ல, ஆவியானவர் பேசணும். எனக்கு ஆவியானவர் தெளிவாய் சொன்னார். அவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார். சபையில் அவரை பேசுவதற்கு அனுமதி இல்லை. சபையில் அவரை அழைப்பதற்கு அனுமதி இல்லை. அவர் இல்லாம நீங்க என்ன ஆராதனை பண்றீங்க? பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ளாம, அவரை பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம வேற யாரை நீங்க ஆராதிக்கிறீங்க? வேற யாருக்கு மகிமையை கொண்டு வர்றீங்க? வேற யாரை கனப்படுத்த விரும்புறீங்க? எப்படி கர்த்தர் நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குவார்? கடைசி காலம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். எது வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். கடைசி காலத்தில் நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னா, ஆவியானவர் துக்கத்தோடு போய்விடுவார், துக்கத்தோடு போய்விடுவார். இந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் துக்கம் அடைந்தார்கள். வந்து தட்டுறாங்க, கதவு மூடப்பட்டாயிற்று. மணவாளர் வந்துட்டாரு, அவங்க பார்க்க முடியல. அழைப்பெல்லாம் வந்தது உண்மைதான், கால் வந்தது உண்மைதான், அவங்க போனதும் உண்மைதான், காத்திருந்ததும் உண்மைதான். ஆவியானவருக்கு இடம் இல்லையே, ஆவியானவருக்கு இடம் இல்லையே. உங்க சபையில் ஆவியானவருக்கு இடம் இருக்கா? ஆவியானவர் பேசுறாரா?
இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. சபையே ஆயத்தப்படு, தூங்கிட்டு இருக்காத, எழும்பு. சபையே விழித்திரு, எதிர்பார்ப்போடு காத்திரு, நெருப்போடு கூட இரு, அக்னியாயிரு. மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற சபை பெரிய எழுப்புதலை கண்டது. ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். இரண்டாவது காரியம் என்ன செய்கிறார் ஆவியானவர்? என்ன பேசுறார் பாருங்க, வாசிக்கலாம். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக, ஆவியானவர் பேசுறார், நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். மூன்றாவது வசனம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆவியானவர் பேசுறாரு. இதுல 2 பேரை செலக்ட் பண்ணிட்டார். பர்னபாவையும் சவுலையும் செலக்ட் பண்ணிட்டார். இவங்க 2 பேர் இந்த இடத்துக்கு தேவையில்லை. நான் அழைத்த ஊழியம் வேற. அவங்க இந்த இடத்துல இருக்க வேண்டியவங்க இல்லை. அவங்கள நீ அனுப்பிவிடுன்னு சொல்றாரு. சபை என்ன பண்ண தெரியுமா? உபவாசம் எடுக்கிறது. ஆவியானவர் பேசின உடனே சபை உபவாசம் எடுக்கிறது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க சபையில உபவாச கூட்டம் உண்டா? உபவாசித்து ஜெபம் பண்றீங்களா? இல்லையே. உபவாசம் இல்லையே. நீங்க தனிப்பட்ட முறையில் உபவாசம் எடுக்கலாம், அது வேற விஷயம். உங்க சபை என்ன பண்ணுது? உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுது. ஆவியானவர் பேசின உடனே இவங்க எல்லாம் உபவாசத்தோடு கூட இருக்கிறாங்க. உபவாசம் எடுத்து ஜெபம் பண்றாங்க. ஜெபங்கள்ல பல விதங்கள்ல உண்டு. உபவாச ஜெபம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஜெபம். உபவாசித்து ஜெபிக்கிற சபைதான் எழுப்புதலிலே பங்கடையும். உங்க சபையில உபவாச கூட்டம் இல்லைனாக்கா நீங்க போய் வைக்க சொல்லுங்க. உங்க சபையில உபவாசம் எடுக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும். ஏதோ 10 மணிலேருந்து 12 மணி வரலாம் இல்லை, அந்த டே ஃபுல்லாக இருக்கணும். அட்லீஸ்ட் 4 o'clock வரலாம் நான் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது உபவாசம் கிடையாது. ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. இவங்க உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறாங்களா? இந்த சபை எழுப்புதல் வேணும்ல, தேசத்தில் எழுப்புதல் வேணும்ல. உங்கள் சபை உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். உபவாசம் எடுக்கிறோம் தூங்கிறது கிடையாது. தூங்கிட்டு இருக்கிற சபை உபவாசிக்காது, அது ரெஸ்ட் எடுக்கும். அப்படியே ரெஸ்டில் தான் இருக்கும். எழுப்புதல் வேணும்னா உங்க சபை உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற சபையாய் மாறணும். சபையில் அட்லீஸ்ட் மாசத்துல 1 நாள் ஆகிலும் உபவாச கூட்டம் உண்டா? உபவாசம் எடுத்து ஜெபம் பண்றீங்களா? இயேசுவே, என் சபையை உயிர்ப்பீங்க. என் சபை உபவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க, என் சபையை உயிர்ப்பீங்கன்ற அந்த வாஞ்சியும் அந்த எண்ணமும் அந்த அபிஷேகம் எனக்கு வேணாண்டவரே நீங்க கேட்கணும். உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற சபையாய் இருந்தது அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற சபை. கண்பான அன்பு சகோதரனே, சகோதரி, நமக்கு தலைவலி வந்துட்டா உபவாசம் எடுப்போம். நமக்கு வயிற்று வலி வந்துட்டா உபவாசம் எடுப்போம். நம்ம பிள்ளைங்களுக்கு எதனானா உபவாசம் எடுப்போம். உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணும். உன் சபைக்காக நீ உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணிருக்கியா? உங்க தேசத்துக்காக உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணிருக்கீங்களா?
எப்படி நம்ம ஆயத்தமாக முடியும்? எப்படி இயேசுடைய வருகையை சந்திக்க முடியும்? உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற சபையில தான் ஆவியானவர் திருவளம் பற்றுவார், ஆவியானவர் பேசுவார். சபை எழுப்புதல் வேணும். அந்த எழுப்புதலில் நான் பங்கு பெறணும், தேசம் எழுப்புதல் அடையணும் அப்படின்னு சொன்னா உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. உபவாசம் எடுத்து ஜெபம் பண்றாங்க. ஆவியானவர் சொல்லிட்டார், சவுலியம் பர்னபாவையும் பிரித்து விட்டுருங்க, அவங்க ஊழியமே வேற, அவங்கள அனுப்பிடுங்க, அவங்க அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசிட்டார். உபவாசம் எடுத்து என்ன செய்யறாங்க பாருங்க, ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து, எல்லாரும் சேர்ந்து அங்க இருந்தாங்க. பார்த்தீங்களா, முதல் வசனத்தில் சொல்லப்பட்டவங்க எல்லா தீர்க்கதரிசிகள் அங்க இருந்தவங்க எல்லாருமே என்ன செய்தாங்க, அவங்க மேல கை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். மூன்றாவது எழுப்புதல். முதல்ல ஆவியானவர் பேசணும், ரெண்டாவது உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும், மூன்றாவது அனுப்பணும். அவர்களை அனுப்பிவிட்டார்கள். பிடிச்சு வச்சுக்கல. ஏன் விசுவாசி, ஏன் சபை, ஏன் மக்கள், எங்க ஆட்கள், ஏன் ஆடு? இன்னும் கேட்டாக்கா, ஏன் ஆடு? எதுவுமே உனக்கு கிடையாது, எதுவுமே உனக்கு கிடையாது. நீ அறியேன்னு சொல்லிட்டு வர ஆண்டவர். எல்லாம் கர்த்தருக்குரியதே. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருக்குரியது. அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கு சபை. இங்க பாருங்க, ஆவியானவர் சொன்ன உடனே இவங்க எல்லாம் ஜெபம் பண்ணி அவன் மேல கையை வச்சு அவங்கள ஊழியத்துக்கு அனுப்பிட்டாங்க. நான் சொன்ன ஏற்கனவே போன பிரசங்கத்தில், அனுப்புங்க, இனி உள்ள வச்சிட்டு இருக்காதீங்க, அனுப்புங்க, ஊழியம் செய்ய போ, அப்பதான் எழுப்புதல். சுவிசேஷம் அறிவி, அப்பதான் எழுப்புதல். ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்க, அதுதான் எழுப்புதல். ஆவியானவர் அதை தான் செய்கிறாரு. நீங்கள் ஒரே கூட்டமாக அங்கேயே உட்காந்துங்க, அங்கேயே 1000 பேர் வாங்க, 1,00,000 பேர் வாங்க, 2,00,000 பேர் வாங்க, கிளை சபைகள்லாம் ஒன்றா கூடுங்க, அங்கே இருக்கிறவங்க எங்கே இருக்கிறவங்க வாங்க. அந்த கிராமத்திலேருந்து வழியில் இருக்கிற சபைக்கு எதுக்கும் போகக்கூடாது, நீ என் சபைக்கு தான் வரணும். பக்கத்தில் இருக்கிற அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் வரணும். இப்படிதானே போட்டா போட்டி நடக்குது. எப்படி எழுப்புதல் ஆண்டவர் கொண்டு வருவார்? எழுப்புதல் ஆண்டவர் கொண்டு வரணும்னாக்கா சபையில கூட்டத்தை சேர்க்கிறது இல்ல, போ, அனுப்பினார். அனுப்புனாங்களா? ஹல்லேலூயா. வசனம் விருத்தி அடைந்தது, சுவிசேஷம் விருத்தி அடைந்தது, தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட்டது. பெரிய எழுப்புதல் அப்போஸ்தலர் நாட்களிலே. இந்த சவுல் என்று சொல்லுகிற தேவ மனுஷன் பவுலாக மாறினவர். பர்னபா இவங்க சேர்ந்து அநேக ஊழியங்களை எழுப்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய எழுப்புதல். 13 நிருபங்களை எழுதினார். எழுப்புதல். அந்த சபைக்குள்ளே உட்கார்ந்து இருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன கூட சொன்னாங்க ஆரம்ப நாட்கள்ல, என் சபையிலே இருந்து ஊழியம் செய்யலாமே. சபையிலே இருக்கிறான், சபையில் தான் இருக்கேன், ஏதோ ஒரு சபையில் இருக்கிறான், அவ்வளவுதான். பட் என்னுடைய அழைப்பு என்பது வேறு. ஆவியானவர் திட்டமும் தெளிவாய் சொன்னார், இதை செய்ய சொன்னா நான் செய்கிறேன். அப்பதாங்க எழுப்புதல். ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிறது கிடையாது. நீ சொல்றதை கேட்கறதுக்கு நான் இல்லை, ஆவியானவர் சொல்றதை கேட்கறதுக்கு தான் என்னுடைய ஊழியம். ஒரே இடத்துல அமர்ந்திருந்து ஒண்ணுமே இல்லாம நரகத்துக்கு போறதை விட ஓடி அங்கும் இங்கும் சென்று பிசாசை எதிர்த்து நின்று கட்டுகளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாய் கர்த்தர் பயன்படுத்துகிறாரே, அதுதான் கர்த்தருக்குள்ளாய் ஆவியானவர் நடத்துகிற ஒரு ஊழியம்.
நான் இங்கேயும் போய் சான்ஸ்லாம் கேட்கறது கிடையாது. அதில் பெரிய இஷ்யூ சில இடங்களில். நான் கூப்பிடவும் வேணாம், நான் வரவும் மாட்டேன்றேன் சில இடங்களுக்கு. ஆனால் பார்த்தாக்கா அது எப்படி, இது எப்படி, இது இல்லையே, அது இல்லையே, எனக்கு எதுவுமே வேண்டாங்க. எல்லாரோட ஆவியானவர் பேசல அந்த இடத்துல. குறிப்பிட்டு 2 பேரோட ஆண்டவர் பேசுறார். 2 பேரை மட்டும் அனுப்பிடு. போனாங்க, உலகம் முழுவதும் ஊழியத்தை ஸ்தாபித்தார்கள். பல தேசங்களில் ஊழியத்தை கட்டி எழுப்பினார்கள். பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் நாட்களில் எழுப்புதல் உண்டாயிட்டுன்னு சொல்கிறோமே, உன் சபையிலேருந்து எத்தனை ஊழியக்காரங்க வெளியே போயிருக்காங்க சொல்ல முடியுமா உங்களால்? எத்தனை ஊழியக்காரங்களை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க உங்கள் சபையில்? எத்தனை ஊழியக்காரர்களை வெளியில் அனுப்பியிருக்கிறீங்க ஊழியம் செய்ய? மிஷனரிகளாக அனுப்பியிருக்கிறீங்க. நான் சொல்ல முடியும், அநேகரை கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாய் ஊழியக்காரர்களாய் அனுப்பியிருக்கிறார். அநேகர் வந்து தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு ஊழியம் செய்ய முடியாய் போயிருக்கிறாங்க. பல வருடத்துக்கு முன்பதாய் நடந்த சம்பவம் ஒன்று. ஒரு சகோதரன் இடத்துல வந்தார். அவர் ஒரு சபையில் ஏதோ ஒரு காரியத்தினால அந்த சபையை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. ஆவியானவர் பேசினார், உனக்கு ஒரு ஊழியம் கொடுக்கிறேன், அது இந்த திசையில் இருக்கும், நீ போன்னு அனுப்பிட்டேன், அவ்வளவுதான். என்கிட்ட நான் வச்சுக்கல. அவர் என்கிட்ட இருக்கணும்னு வந்தார், நான் வச்சுக்கல. கர்த்தர் எனக்கு அனுமதி கொடுக்கல, நீ போன அனுப்பிட்டேன். எனக்கு அன்பானவர்களே, அவர் போனார். வேப்பூர் என்று சொல்லுகிற ஒரு இடம் உண்டு. அந்த ஊரில் அவர் போய் ஒரு சபை ஆரம்பித்தார். இன்னைக்கு சபையெல்லாம் கட்டிட்டார். சில வருடத்துக்கு முன்பதாக என்னையும் அழைத்திருந்தார் அங்கு கூட்டம் நடத்துறதுக்கு. நான் போயிருந்தேன். புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். இப்போ மீண்டும் அவர் என்னை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு இருக்கார். கர்த்தர் அங்கே ஊழியக்காரனாய் அவரை வைத்திருக்கிறார். இதே பட்டணத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்களை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அந்த ஊழியத்திலிருந்து மிஷனரிகளை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அந்த ஊழியத்திலிருந்து எவ்வளவோ ஊழியக்காரர்களை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். நான் தைரியமா சொல்ல முடியும், நீ போனாதான் எழுப்புதல், சுவிசேஷன் சொன்னாதான் எழுப்புதல். நான் ஆவிக்குரியவன், நான் இத்தனை வருஷம் அனுபவம், இத்தனை வருஷம் ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் ஆதியில் எடுத்தவன், நான் இப்படி எடுத்தவன், இந்த பெருமெல்லாம் இயேசுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த மேன்மையெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. இப்ப என்ன செய்றீங்க நீங்க? இப்ப என்ன செய்றீங்க? இப்ப என்ன ஊழியம் செய்றீங்க? எப்படி சுவிசேஷத்தை சொல்றீங்க? ஆவியில நிரம்பி இருக்கிறோம் பிரதர். எதெல்லாம் நிரம்பிரு ஊழியம் செய்றியா? பரிசுத்த ஆவியானவர் அதான் சொல்றாரு, ஊழியம் செய். கடைசி காலத்தில் எழுப்புதல் வேணும்னாக்கா அடி உத வாங்கினாலும் ஊழியம் செய். இந்த பர்னபாவும் இந்த பவுலும் பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் அடித்து தூக்கிட்டு போய் தெருவில் தூக்கிட்டு போனாங்க. செத்து போயிட்டான்னு போட்டு வந்தாங்க. அப்படி ஊழியம் செஞ்சாங்க. தட்ஸ் ஆல். அரசியல் கூட்டத்தில் கூட ஒரு தலைவன் பேசத்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்ம எழுப்புதலுக்காக வைத்திருக்கிறார். நம்முடைய சபையை கர்த்தர் அதுக்கு தான் வைத்திருக்கிறார். நீங்கள் சபையில் இணைக்கப்பட்டது உண்மையானால் உங்கள் சபையில் ஆவியானவர் பேசுவதற்காக உங்கள் சபை அனுமதி கொடுக்கும்படியாய் நீங்கள் ஆண்டவர் ஆவியானவர் அசைவாடும்படியாய் உங்கள் சபைக்காய் கருத்தாய் ஜெபிக்கணும். உங்கள் பாஸ்டர் பேசத்தை கேட்க போவாதீங்க, உங்கள் ரெவரண்ட் பேசத்தை கேட்க போவாதீங்க. ஆவியானவர் பேசத்தை கேட்க போங்க. ஆவியானவரே என்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு போங்க சபைக்கு. ஹல்லேலூயா. உபவாசம் எடுத்து செபிக்க வைங்க உங்க சபையை. சபையில் எழுப்புதல் வேணும் ஆண்டவர். உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். தேசத்துக்காக உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். கதறி கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். சபையில் அப்படிப்பட்ட எழுப்புதல் வேணும். ஜெபம் பண்ணுங்க.
அவங்க அப்படி ஜெபம் பண்ணும் போது தானே ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அவங்கெல்லாம் கூடிய உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணும் போது தானே ஆவியானவர் விடைப்பட ஆரம்பித்தார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சபை உபவாசிக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற சபையாக இருந்தது. அவங்க 2 பேரும் அனுப்பு அப்படின்னாக்கா அவங்க ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஊழியம் செய்வதற்கு உன் சபை தடையா இருக்கக்கூடாது. சபையில் எழுப்புதல் வேணும்னா உன் சபையே சேர்ந்து ஊழியம் செய்யணும். ஒருத்தர் ஊழியம் செஞ்சா போதாது. உங்க பாஸ்டர், உங்க சுவிசேஷகர், உங்க கூட இருக்கிறவங்க ஊழியம் செய்தா போதாது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சபையாராய் சேர்ந்து ஊழியம் செய்யணும். உங்க சபை ஊழியம் செய்தா எத்தனை கிராமத்துக்கு போயிருக்கீங்க? விரல் விட்டு எண்ணி சொல்ல முடியுமா எத்தனை கிராமத்துக்கு போயிருக்கீங்க? நாங்கள் சொல்ல முடியும், கணக்கு சொல்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இத்தனை கிராமத்துக்குள்ளே போய் நாங்கள் சுவிசேஷம் சொல்லும்படியாக ஜெபித்து வந்திருக்கிறோம். அதுக்கு முன்பதாக கைப்பிரதிகள் எல்லாம் கொடுத்து வந்தோம். இத்தனை கிராமங்களுக்குள்ளாய் போய், இத்தனை தாலுக்காவுக்குள்ளாய் போய், இத்தனை மாவட்டங்களுக்குள்ளாய் போய் நாங்கள் சொல்ல முடியும் தைரியமா, நான் ஆவியானவன் நடத்துகிறார், நாங்கள் போகிறோம். பெருமைக்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்து மகிமைக்காக சொல்லுகிறேன். உங்க சபை என்ன செஞ்சிருக்கு? கல்லறைக்கு இடம் வாங்கறதும், அமைச்சரை பார்க்கறதும், இங்கே பார்க்கறதும், அங்கே பார்க்கறதும், செத்தா எங்கே வேணால் தூக்கி போய் போடுவாங்க. கொரோனாவில் செத்து போனான், எங்கெங்கே யாரும் என்ன போச்சான்னு தெரியாது. இன்னைக்கு சபை அதை தான் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஃபெலோஷிப்பு, அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு அசிங்கமா இல்லை? அது தேவைதான். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கூடுங்க, வேண்டான்னு சொல்லலை. இதுதானா நோக்கம். ஆனால் ஒன்று சேர்ந்து எழுப்புதலுக்காக ஒன்றும் செய்யலை. கொண்டு போய் பணத்தை புதைக்கிறதுக்காக எல்லாம் செய்கிறாங்க. சபை எப்படிங்க எழுப்புதல் ஆகும்? கொண்டு போய் வெளியில் போனானாக்கா பணமாக எடுத்து போய் வெளியே போட்டால் தான் விடுவாங்க பொழுது. இல்லைன்னா வந்து பிடிச்சி வச்சுக்குவாங்க. உள்ளே உட்கார 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 காலமெல்லாம் உட்கார்ந்து கீழ், நான் சொல்கிறத கீழ். எழுப்புதல் வராது. ரட்சிக்கப்பட்டியா? அபிஷேகம் பற்றியா? வேதாகமத்தை வாசித்திருக்கிறியா? சத்தியம் தெரியுமா? போ போ, ஊழியம் செய். அப்பதாங்க எழுப்புதல் வரும். சவுலியம் பர்னபாவையும் அப்படிதான் ஆண்டவர் அனுப்பி வச்சுட்டார். எழுப்புதல் வந்துச்சு இல்ல? சபை எழுப்புதல் அடையணும். தேசத்தில் எழுப்புதல் வேணா இங்க நடக்கணும். உங்க சபையில, என் சபையில நடக்கணும். ஹல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கிற சபையா இருக்கக்கூடாது. மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம எல்லாம் கன்னிகைகள் தான். இயேசு வராருன்னு தெரியும், எதிர்கொண்டு காத்திருப்பதற்காக ஓடினவங்க தான். எல்லாரும் எண்ணெய் வச்சிருந்து போனவங்க தான். எல்லாம் தீவட்டிகளை எடுத்துட்டு போனவங்க தான். ஆனால் மணவாளன் வருகிற நேரத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிரேஸ் அதுலேயும் ஆண்டவர் வச்சாரு. தூங்கிட்டு இருந்தவங்க திடுக்கு தப்புன்னு எழுந்தாங்க. எழுச்சி கடக்கடன்னு என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த தீய கொளுத்தி இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன இருந்ததுனால தப்பிச்சிக்கினாங்க. ஆனால் அவங்களும் தூங்கிட்டாங்க. எல்லாம் தூங்கினாங்க தான் வசனம் சொல்லுது. 5 பேர் விழித்திருந்தாங்கலாம் சொல்லலை. 5 பேரும் 10 பேரும் மொத்த பேரும் தூங்கிட்டாங்க. இந்த கடைசி காலத்தில் சபை தூங்கிட்டு இருக்கு. நீங்களும் போய் தூங்கிட்டு இருக்கீங்க. விழித்துக்கொள்ளுங்க, விழித்துக்கொள்ளுங்க. மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம ஆயத்தமாகணும். ஆயத்தப்படுவோம். அநேகரை ஆயத்தப்படுத்துவோம்.
சுவிசேஷம் சொல்லுவோம், ஜெபிப்போம், சபையில் ஆவியானவர் பேசுவதற்கு அனுமதி கொடுப்போம். சபை பெருகும், தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். தேசத்தின் எழுப்புதலின் தீயாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். நம்ம எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் சபைக்காக நான் ஜெபிப்பேன், என் சபைக்காக நான் ஜெபிப்பேன், என் சபையின் எழுப்புதலுக்காக ஜெபிப்பேன். உபவாசம் எடுத்து ஜெபிக்கும்படியாக என் சபைக்காக நான் ஜெபிக்க, ஆவியானவர் பேசும்படியாக என் சபைக்காக நான் ஜெபிப்பேன். ஊழியக்காரர்களை அனுப்பும்படியாய் என் சபைக்காக நான் ஜெபிப்பேன். எல்லாம் அதுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்த இந்த அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்விலே ஒரு எழுப்புதலை தருவீராக. அவர்கள் ஜீவிக்கிற சபை உயிர் பெற்று எழும்பட்டும், விழித்திருக்கட்டும். ஒரு எழுப்புதல் சபையில் ஊற்றப்படட்டும். வியாதியோடு இருக்கிறவர்களை சுகப்படுத்துங்க, கட்டுகளோடு இருக்கிறவருடைய கட்டுகளை அவிழ்த்து ஒரு பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அப்படி செய்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே.